ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் இந்த சூனியக்காரி நம்ம ஹீரோனோட முகத்தை பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. காரை விட்டுமே இறங்கி வந்து பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா திடீர்னு புயல் காற்று வந்து அவளோட முகம் ஃபுல்லாக வந்து மண்ணள்ளி போட்டுருது. ஸோ அதனால ஹீரோனோட முகத்தை அவளால் பார்க்க முடியல. அவள் இந்த பக்கமாக கிராஸ் ஆகி போனதுக்கப்புறமா தான் அந்த புயல் காற்றே நிற்கிது. அதுக்கப்புறமாவே திரும்பி பார்த்து என்ன பிரயோஜனம், அங்கே யாருமே இல்லை. அந்த பொண்ணு எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் முழிச்சிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோயினே அங்கேருந்து வந்தா இல்லையா, பார்த்தா அவள் அங்கேருந்து வீடு வரைக்கும் வந்தவ கார்டனில் வந்து வலிக்கி விழுந்துட்டா. சேரு ஃபுல்லாகிடுச்சு, உடம்பு ஃபுல்லாக. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ தான் கை கொடுத்து அவளை தூக்கி விட்டு, அதுக்கப்புறம் முகம் ஃபுல்லாக ஒரே சேராக இருக்குது, அதெல்லாம் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் தண்ணியெல்லாம் அவள் முகத்தில் தொளிச்சு விட்டு பார்த்துட்ருக்கான். அவளும் முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்கா. பட் எது தாப்பில் நிற்கிறது யாருங்கிறதுலாம் அவளுக்கு தெரியாது. ஆனால் இவன் அவளை வித்தியாசமாக பார்த்துட்ருக்கான். ஐ திங்க் வந்துட்டு காதல் வந்துருச்சோ என்னமோ தெரியல, சைட் அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவள் முகத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுது, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் கூட சொல்லலையே, யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிட்டே வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கா. இப்போ தம்பிக்காரனுக்கு வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கேக்கெல்லாம் வெட்டி, அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு வந்திருக்காங்க. எல்லாம் தம்பிக்காரனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் போல. ஸோ இதில் ஏதாவது ஒரு பொண்ணை அவையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டிலையுமே அந்த சூனியக்காரி அந்த பொண்ணு இங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு உங்கள் ஹைட் என்ன, வெயிட் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் ஹைட் அவன் சொல்லிட்டான் 6ன்னு சொல்லிட்டு. வெயிட் என்னன்னு கேட்டா, எதுக்காக என்னோட ஹைட் வெயிட் எல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துலேருந்து இந்த சூனியக்காரியோ நம்ம ஹீரோனோட முதுகை வந்து பார்த்துடுறா. முதுகில் வந்து அந்த அடையாளம் இருக்கு. இந்த பொண்ணை நான் தேடிட்டு இருந்தா கடைசியில் அவள் என் வீட்டுக்கே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்கறதுக்காக கிட்ட போயிட்டு இருக்கா. கொலை பண்ணுறதுக்காகவும் தான். அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு 4-5 பேர் வந்து அவகிட்ட பேசி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோயினி அங்கேருந்து போயிடுறா. பட் அதை இவ பார்க்கல. ஆனால் நம்ம ஹீரோயினி கையில் போட்டிருந்தா அதே பிரேஸ்லெட் வந்து வேற ஒரு பொண்ணு கையில் இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறா. ஏன்னா அந்த கண்ணாடியில் அந்த மேஜிக் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ரசியா கூட அதில் வந்து அவளோட கையில் இருக்கிற பிரேஸ்லெட் தெரிஞ்சிருக்கும். இது அதே பிரேஸ்லெட் தான், அந்த பொண்ணு இவ தானா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிறா. அப்புறம் அந்த பொண்ணு கையில் எப்படி நம்ம ஹீரோயின் கையில் போட்டிருந்த பிரேஸ்லெட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இவளா தான் வாண்டடா அங்கே கீழே கடந்த நம்ம ஹீரோயினோட பிரேஸ்லெட் எடுத்து கையில் மாட்டிக்கிட்டா போல. ஸோ அப்படி பண்ண இந்த ஒரு முட்டாள்தனமான காரியத்தினால இன்னைக்கு அவளோட உயிரே போகுது. அதுக்கப்புறம் அவள் அங்கேருந்து வந்து, நீ அம்மாத்தோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்டா, ஆமா ஆண்டின்னு சொல்கிறா. சரிம்மா, அம்மாத்தோட ரூமை வந்து நீ பார்த்தது இல்லைல்ல, வானா உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுறா. அதாவது அவளோட ரூமுக்கு போயிட்டு அவளை மடியில் போட்டுக்கிட்டு கையை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கா போல. அவளை வந்துட்டு வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கா போல. ரொம்ப வலிக்குதான் உனக்கு, உன்னோட வலியெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட முகத்தை வச்சு தண்ணியில் வச்சு அமுக்குன்னு அமுக்கிட்டு இருக்கா. சாகடிக்க போறா போல. ஏன்னா இவ தான் அந்த பொண்ணுன்னு தப்பாக நினச்சிக்கிட்டா. ஸோ அதனால அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி அமுக்கிட்டு இருக்கும் போது கடைசியாக அந்த பொண்ணு செத்தும் போயிடுறா. அதுக்கப்புறம் இவ கர்வத்தோட சொல்லிட்டு இருக்கா, 25 வருஷமா நான் காத்திருந்ததுக்கான பலன் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. அதாவது சனம், நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு என்னோட சக்தியெல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வேலையா தன்னோட காலை செக் பண்ணி பார்க்குறா. காலில் இருக்கிற காயம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது அப்படியே தான் இருக்கு, இன்னும் அதிகமாக தான் இருக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமான ஷாக்காக இருக்கு. என்னது இது இந்நேரம் சரியா இருக்கணுமே. அப்புறம் இந்த பொண்ணு இவ அதே பொண்ணு தானே, கையில் கூட பிரேஸ்லெட் போட்டிருக்கா. அப்புறம் முதுகில் அடையாளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. அப்படின்னா நம்ம தப்பான பொண்ணை கொண்டுட்டோமா சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த லத்தீஃபையும் ஆண்டையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடி எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணி ஆகணும், சீக்கிரமாக போயிட்டு குழியை தோண்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ பெட்டில் படுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான் திரும்ப. அவனுக்கே அது வித்தியாசமாக தான் இருக்குது. நான் எதுக்காக அந்த பொண்ணை பற்றி திரும்ப யோசிச்சிட்டே இருக்கேன், எனக்கு என்ன தான் ஆகுது, அவள் ஒரு சாதாரண பொண்ணு, நம்ம வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரி, அவளை பற்றிலாம் நான் எதுக்காக யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிட்டான் போல். அவன் தூங்கின அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினி அவனோட ரூமுக்குள்ளே வரா. எதுக்காகனா அவனுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் சொல்லியிருப்பான் இல்லையா, அது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இவன் ஏதோ மருந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டு அவனோட நெத்தியில் போட்டு விட்டுட்டு சொல்லிட்டு இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் இந்த மருந்துனால சீக்கிரம் குணமாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை போட்டால் இந்நேரத்துக்கு உங்களோட ஹார்ட் பீட் வந்து அதிகமாக துடிச்சிருக்கணுமே, ஒருவேளை நீங்கள் அப்நார்மலான பர்சனாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அவனோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக அவனோட நெஞ்சில் வந்து காதை வச்சு கேட்டுட்ருக்கா. அப்படி கேட்கும்போது அவளுக்கு ஒரு நிம்மதியான ஃபீல் கொடுக்குது. ரொம்ப நேரமாக அப்படியே காதை வச்சவ எடுக்கவே இல்லை, அப்படியே வந்து அவனோட நெஞ்சிலே வந்து அப்படியே படுத்து கிடக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து முழிச்சிட்டான் போல். அவன் எழுந்திரிச்சு பார்த்துட்டு தலையில் இருக்கிற மருந்தை தொடச்சி விட்டுட்டு, அப்புறம் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மருந்தை போட்டு விட்டேன். இந்நேரம் நீங்கள் ஒரு கெட்டவனாக இருந்தீங்க, ஒரு பேட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நான் போட்ட மருந்து
இருந்தனால உங்களோட இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக வேகமாக துடிச்சிருக்கும். ஆனால் வந்து ரொம்ப சாஃப்டாக அது எப்போதும் போல் நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்ல மனசு படைச்சவர். அதாவது வெளியில் பார்க்குற அளவுக்கு நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இல்லை, வெளியில் தான் கரடு முரடாக இருக்கீங்க, பட் உங்களோட மனசு ரொம்பவே சுத்தமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. பட் இவ சொல்கிற அந்த நல்ல விஷயம் எதுவுமே வந்து அவனால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் இங்கேருந்து கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரூமை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திடுறான். இந்த பக்கம் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஹால்லேருந்து அந்த பாடியை வந்து அந்த லத்தீஃபும் கசாலாவும் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை அங்கே வந்து பார்க்கும்போது எதையோ ஒன்று இழுத்துட்டு போன அந்த தடம் தெரியுது. ஏன்னா அவள் பாடி ஃபுல்லாக வந்துட்டு ஒரே தண்ணியாக இருந்துச்சு இல்லையா, தண்ணியோடு இழுத்துட்டு போனதுனால அந்த தடம் தெரியுது. அதை ஃபாலோ பண்ணிகிட்டே அப்படியே வந்துட்டு இருக்கா. அது சமயம் பாடியை ஒரு வழியாக அந்த கார்டனுக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போல். வந்து பார்த்தா குழி இன்னும் தோண்டலை போல். குழியை தோண்டி வைக்க சொன்னனே, அதை தோண்டி வைக்காமல் என்ன 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இதோ இப்போவே போயிட்டு கடப்பாரி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவளும் அந்த பாடியை வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினி அங்கே வந்துட்டா. அங்கே யாரோ ஒரு ஆள் நிற்கிற அந்த நிழல் தெரியுது. அந்த சூனியக்காரி நிற்கிற நிழல் தான். உடனே இவளும் அங்கேருந்து வந்தவ டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி அந்த பாடி பக்கத்துலேயே வந்து விழுந்துட்டா. அவளோட கண்ணாடியும் கீழே விழுந்துருச்சு. அதை இந்த சூனியக்காரியும் பார்த்துட்டு அச்சோ இவ எதுக்காக இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிக்கிட்டு பயத்தில் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி அவளோட முகத்தை பார்த்துட்டா. பட் அவளுக்கு கண்ணாடி போட்டால் தான் கண்ணு தெரியும் போல். ஸோ அதனால் எதிர்த்தாப்பில் நிற்கிற அந்த பொண்ணோட முகம், அதாவது அந்த சூனியக்காரியோட முகம் வந்து அவளுக்கு தெரியல, பிளர்ராக தான் தெரியுது. அதுக்கப்புறம் அவள் கீழே விழுந்த கண்ணாடியை தட்டு மாதிரி தேடி அதுக்கப்புறம் கண்ணில் மாட்டி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கே அந்த பணத்தையும் காணோம், அவளையும் காணோம், எஸ்கேப் ஆயிட்டா போல். இங்கே யாரும் நின்றுட்டு இருந்தாங்களே, ஏதோ ஒரு பொண்ணு இங்கே நின்றுட்டு இருந்தாலே, அப்புறம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே கீழே வந்து அவளோட பிரேஸ்லெட் தான் அங்கே கிடக்குது. இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டையுமே எடுத்து கையில் மாட்டிக்கிட்டு அங்கே இருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா இவ வந்து குழியை தோண்டி அந்த பணத்தை வந்து புதைச்சிட்டா போல். இப்போ மறுநாள் ஆகிடுது. காலங்கத்திலே தங்கச்சிக்காரி வந்து இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது, யாருமே இந்த வீட்டில் சந்தோஷமாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், அப்போ இவ சொல்கிறா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லி குரான் ஓதலாம், அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற கெட்ட விஷயம் எல்லாமே போயிடும், அப்புறம் நல்லதாக தான் நடக்கும் எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவளுங்க 2 பேரும் இங்கே பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த சூனியக்காரியோ ரஷ்யா கிட்ட போயிட்டு தன்னோட முடியை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு விஷயத்த கேட்குறா. அந்த அம்மாவும் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்குது, நல்லா யோசிக்க, இது நீ பயன்படுத்துறதுனால பெரிய ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன்னா என்னோட சக்தியெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை வாங்கிக்கிட்டு வீட்டுக்குமே வந்துட்டா. ரூமுக்கு வந்த உடனே ரூம் டோர்லாம் சாத்திட்டு அப்புறம் அங்கே இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெழுகுபத்தியை மட்டும் கொளுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவ வந்து அந்த பாக்ஸில் இருக்கிற ஐட்டத்தை எடுக்கிறா. அது பார்த்தா ஒரு கத்தி. அது எதுக்கான கத்தி அப்படின்னா ரஷ்யா அந்த கத்தியை கொடுக்கும் போதே சொல்லி தான் கொடுத்துருப்பா போல். இந்த கத்தி உன்னோட உடம்புல குத்துனா அடுத்த 15 நிமிஷத்துக்கு உன்னோட உடம்புலேருந்து உன்னோட ஆத்மா வந்து வெளியே வந்துடும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நீ ஈஸியாக தேடிடலாம். பட் ஒரு கண்டிஷன், அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நீ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு திரும்ப உன்னோட பாடிக்குள்ளே நீ வந்துடணும். அப்படி நீ ஒரு வேளை 15 நிமிஷத்துக்குள்ளே வரல அப்படின்னா நீ நிரந்தரமாக செத்து போயிடுவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. பட் இருந்தாலும் இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் இவ அதை பண்ணுறதுக்கு தயாராகிட்டா. அடுத்த நிமிஷமே அந்த கத்தியை வந்து நெஞ்சில் குத்திட்டா. குத்துனா அடுத்த செகண்டே மறுகையாதான், அதாவது அந்த 15 நிமிஷத்துக்கு மட்டும் இவ செத்து போனவ அவள் உடம்புலேருந்து ஆவியுமே அப்படியே பிரிஞ்சு வெளியே வருது. கதவு பூட்டி தான் இருக்குது, இருந்தாலும் அந்த கதவுலேருந்து அசால்ட்டாக அந்த பக்கமாக கடந்து போயிடுறா. ஏன்னா இப்போ ஒரு ஆத்மாவாக இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி வந்தா எதிர்த்தாப்புல தான் தங்கச்சிக்காரி அந்த லத்தீஃபு கசாலா எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாரு கண்ணுக்குமே இவ தெரியல. அப்படின்னா நம்மளோட ட்ரிக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கேருந்து ஹாலுக்கு வந்து பார்த்தா நிறைய பொண்ணுங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதை இவளும் பார்த்துட்டு எதுக்காக இவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் இருந்தாலும் நம்ம வேலையை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கமாக போகும்போது டக்குன்னு நோட் பண்ணிட்டா போல அங்கே நம்ம ஹீரோயினோட முதுகில் இருக்கிற அந்த அடையாளத்தை. அந்த பொண்ணு இப்போ இங்கே தான் இருக்காளா, என்னோட வேலையுமே சுலபமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா வந்தவங்க எல்லாரும் குரான் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு இவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்னது குரான் எதுக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே அவங்க குரான் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவள் செத்து போனதுக்கு சமோசம், அதனால் ஒரு ஆத்மா குரான் ஓதும் போது அங்கே பக்கத்தில் நெருங்க முடியாது, அதனால் அவளை தூக்கி தூர வீசிடுது. போய் வீட்டுக்கு வெளியே விழுந்துடுறா. கதவுமே தானாக க்ளோஸ் ஆகிடுது. அவளால் அந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியல. இப்போ என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு வேற உள்ளே இருக்காள், என்னாலையும் போக முடியல. அது மட்டும் இல்லாமல் 15 நிமிஷத்துக்குள்ளே நான் என்னோட உடம்புக்குள்ளே போகலை அப்படின்னா நான் நிரந்தரமாக இறந்து போயிடுவேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த கதையை பார்க்கும்போது சாதாரண ஒரு கதை, நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் அது ரிவெஞ்ச் ஸ்டோரியாக மாறிச்சு. இப்போ சூனியக்காரிங்களால தான் இந்த கதையே போயிட்டு இருக்குது. மாயாஜாலம் மந்திரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காளுங்க. இதில் எனக்கு இந்த டைரக்டர் பண்ணதில் பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா அவர் முஸ்லீம் ட்ராமான்னு சொல்லிட்டு சும்மா பேருக்கு எடுத்து வச்சிருக்காரு. பட் முஸ்லீம் சமூகத்தில் சமுதாயத்தில் நடக்கிற இல்லாத விஷயத்தில் இந்த சீரியலில் கொண்டு வந்து
வந்து என்ன நிரூபிக்க பார்க்குறாருன்னு தான் தெரியல. அதில் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மறுஜன்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முஸ்லீமில் இல்லவே இல்லை. அப்புறம் இவளுங்க பண்ணிட்டு அலையிறாளுங்களே இந்த மாயாஜாலம், சூனியம், அப்புறம் வந்து மந்திர தந்திரம். ஸோ இது எதுவுமே இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம் தான். ரைட்டு, இதெல்லாம் நீங்கள் ஏன்ப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஏன்னா நானும் ஒரு முஸ்லீம். அப்படி இருக்கும் போது இல்லாத ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை நீங்கள் அப்படியே உண்மையை நம்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் இந்த விளக்கம். கதையாக மட்டும் பாருங்கள், அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.